ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருப்பேன்னா அந்த காற்று இயற்கை மண் கொண்ட அந்த 3 பெண்கள் வந்து அந்த ஆப்போசிட் பெண்கள் வந்து நம்ம நாட்டை வந்து தாக்கியிருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இயற்கை சக்தியும் மண் சக்தி கொண்ட அந்த பெண்ணும் அப்படியே ஓடி இருப்பாங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அவளோட பவரால் அந்த ஏரோட பவர்னால் அவள் வந்து அந்த கிளாஸை வந்து உடச்சிருப்பா. இப்போ அந்த ஓடிட்டுருக்க அந்த மண் சக்தி கொண்ட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளட் வாமிட் எடுக்கிறா. அதை வந்து இயற்கை சக்தி கொண்ட பெண்ணை வந்து பார்க்குறா. இந்த பக்கம் பாய்ஸாக அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து உள்ளே வந்துட்டா, அந்த நாட்டுக்குள்ளே வந்துட்டா. இப்போ என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவள் உள்ளே வந்துட்டா. நம்ம ஜெய்ஹோப் வந்து ட்ரை பண்ணியிருப்பார், பட் அவர் நாள் முடிஞ்சிருக்காது. நம்ம சுகா தான் வந்துட்டு அவள் கூட சண்டைக்கு நின்றுட்டுருப்பாரு. நான் வந்து கொஞ்சம் ஆட்டம் காமிச்சேன்னா நீயே வந்து இல்லாமல் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லியிருப்பாருடா. அதோட நான் முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தான் ஜின்னோட ஹேண்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே படுத்திருக்கீங்கடா. வேறு எதுவும் பண்ணல. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. இவளை என்ன பண்ணுறது, எப்படி வெளியில் துரத்துறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் சுகாலாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜிம்மின் வந்து பொடிநடியாக நடந்து அந்த இதுக்கே வந்திருப்பாருடா, அதாவது அந்த மாளிகைக்கே வந்திருப்பார். நீங்கள் இருக்கிற ரூமுக்கும் அந்த வாசலுக்கும் வந்துட்டார். இந்த பக்கம் ஜின் வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு பார்த்து என்ன அவளோட ஹேண்டை பிடிச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜின்னா டேய் அவள் ரொம்ப பயப்படுறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜிமினும் தான் அவரோட ஹேண்டை வந்து உங்களோட ஹேண்டில் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அப்படி உங்களை பார்க்குறாரு பாருங்க. உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. நான் பக்கத்தில் வந்தால் மட்டும் எதுக்கு இப்படி ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொஞ்சம் கோச்சிக்கிறாரு. ஜின்னு இருந்துட்டு சிரிச்சுட்டு டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பண்ணுறா சரியா, உங்ககிட்ட விளையாட்டு காமிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் கையை வச்சு கம்மனில் உங்கள் ட்ரெஸ்ஸு மேலே வந்து அப்படியே கை வச்சு உங்கள் வயிற்றில் வந்து அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ட்ரெஸ்ஸு மேலே தாண்டா உள்ளல மேலே வந்து அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்களா அவரோட ஹேண்ட் அப்படியே பட்டுன்னு அடிக்கிறீங்க. அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் வந்து கேட்குறாரு. ஜின்னா டேய் கம்மனுன்னு சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் சும்மா டேப் தான் பண்ணி கொடுத்தேன், ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அப்படி பாவமாக சொல்கிறாரு. சரி ரொம்ப காமெடி பண்ணாத, எங்கே அவனுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து அப்படியே சிரிச்சிட்டே கேட்குறாரு. ஓ அவங்கெல்லாம் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த காற்று சக்தி கொண்டு அந்த பொண்ணு இருக்கால்ல, அவள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. ஜிமின் வந்து ஜின் கிட்ட சொல்கிறாருடா. அப்போ வந்து நம்ம ஜின்னா எப்படா வந்தா, இதுதான் பாதுகாப்பு வளையம் மாதிரி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து கேட்குறாருடா. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஜின்னை பார்த்து கேட்குறாரு. அதான் சவுண்டு இது வரைக்கும் கேட்டுச்சு, அவள் வந்து அடிச்சாடி, அது உடஞ்சிருக்கு அப்படின்னா அவளோட பவர் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆனால் அவள் எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து கேட்குறாரு. அப்போது ஜிமின் தான் அது வந்து முனிவரோட சாம்பல் வேணுமாம்மா, அவரை மறுபடியும் ஏதோ பழக்க வைக்கலான்னு பாப்பா போடுறக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து சொல்கிறாருடா. ஓ அப்படியா, அதை ஏதாவது பாதுகாப்பு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பண்ணிடலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினோ சேர்ந்து அவங்க ஹேண்டெல்லாம் விட்டுட்டு நார்மலாக அவங்கள படுக்க வச்சுட்டு அதாவது என்ன ஜாடியில் வந்து அந்த முனிவரோட அஸ்தியை போட்டு வச்சுருப்பீங்களா, நீங்கள் கூட உங்கள் மோதத்தை போட்டிருப்பீங்களே, அந்த ஜாடியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கூண்டு எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதை அப்படியே லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணி நம்ம ஜின்னோட சக்தி இருக்குல்லடா, அவரோட சக்தியையும் ஜிம்மினோட சக்தியும் சேர்த்து அந்த பாக்ஸுக்கு வந்து அப்படியே சீல் வைக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பொண்ணு உள்ளே வந்துட்டுருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகா தான் அப்படியே வந்து கொஞ்சம் நிலத்தை வந்து ஆட்டி பார்க்கலாம், பூகம்பம் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம், அவன் வந்து இங்கேருந்து போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து பண்ணுறாரு. பட் அவளால் நிற்க முடியல. இருந்தாலும் அவளுக்கு அந்த முனிவரோட அந்த இது வேணும், அஸ்தி வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அங்கே நின்றுட்டுருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் அப்படியே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜெய்ஹோப்பாய் நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜெய்ஹோப்பும் ஜேகேவும் பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்துடுறாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துருக்கீங்களடா, உங்களோட அந்த கனவு உலகத்தில் இருப்பீங்கள, அந்த உலகத்துக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனவு உலகத்தில் நீங்களா நல்லா சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்பா நல்லா சாப்பிட்டேன், ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கடா. எந்திரிச்சு போய் தொலைடி அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி சொல்லுது. நீங்களா எதுக்கு அப்படின்றீங்க. எதுக்கா, பாக்கி இருக்க சக்தியெல்லாம் வேண்டாமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களாம் வேணும், அதுக்காக எங்கே போகணுன்னு அடுத்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பாலைவனத்துக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி சொல்லுதுடா. நீங்களா பாலைவனத்துக்கா, அங்கே போனால் தண்ணி கூட கிடைக்காது, ஐயோ அங்கேயா போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அங்கே தான் போகணும்
போகணும், எந்திரிச்சு வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுடா. நீங்களா எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. உனக்கு தான் காற்றோட சக்தி இருக்குல்ல, அதை பயன்படுத்தி பறந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. பறந்தா சரி சரி ஓகே நான் பறந்து வரேன். ஆனால் நீ எப்படி வருவ, உன்னெல்லாம் நான் தூக்கிட்டு போக முடியாது, நீ முள்ளு வச்சு குத்திட்டீனா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இது நான் உன்னை முள்ளை வச்சு குத்துனேன், நீ அதை பார்த்த அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது வந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நெளிக்கிறீங்களா, ஏன்னா முள்ளை மண்டினால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஸோ அதனால் நீங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முள்ளமன்றி தாண்டா அப்படியே வந்து உங்களை அந்த பாலைவனத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகுதுடா. முள்ளமன்றியும் பறக்குது. உங்களுக்கு எப்படா அது பறக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் சக்தி வந்து அது கூட ஷேர் பண்ணவே இல்லை, அது தானாகவே பறந்து வந்துட்டுருக்கு. நீங்களா நீ எப்படி பறக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது அந்த ஆச்சரியம்லாம் உனக்கு தேவையில்லை, நீ உன் வேலையை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா சரி ரைட்டு விடு, நான் எதாக இருந்தாலும் நீ கடைசியில் சொல்லணும் அப்படின்றீங்க. சொல்கிறேன் நீ வா அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகுதுடா. கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனம் இருக்குல்லடா, அந்த என்ட்ரன்ஸில் போய் நிற்கிறீங்க. அந்த சூடான காற்று உங்கள் மேலே படுது. நீங்களா ஐயோ என்ன நெருப்பாக கொதிக்குது அப்படின்றீங்க. நெருப்போட சக்தி தான் உங்கள்கிட்ட இருக்குல்லடி, ஏன்டி ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. என்ன நீ போடி வாடி நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படி தாண்டி கூப்பிடுவேன், நீ இப்போ வாயை மூடிட்டு வர்றியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. வரேன் வந்து தொலைகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்கடா. பட் உங்களால் முடியல, அந்த மண்ணுக்குள்ளே நடக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. அதனால் நடந்து போகிறீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கால் வலியே வந்துடுது. என்னால் முடியலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணில் உட்காருறீங்க பாருங்க, அப்படியே உருண்டு போயிடுறீங்க. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாண்டிங்காக இருக்கும்ல, ஒரு சைடாக இருக்கும்ல, அந்த மாதிரி சைடில் போயிட்டு உட்காடுறீங்க. அப்படியே சறுக்கிட்டு கீழே போயிடுறீங்க. அந்த பக்கம் முள்ள வண்டியா. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு தான் பறந்து வாடினா கேட்க மாட்டேன்னு மண்ணுங்க நடந்து வந்துட்டு இவ சரிக்கிட்டு வேற போகிறா, இது பறந்து வந்து தொலையண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா நீ ரொம்ப வாயடிக்கிட்ட அப்படின்னீங்க. மறந்து வரையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் முள்ள மண்டை பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தூரம் போனோன்னே அந்த வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் உங்களுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்குதுடா. நீங்களா முள்ளமன்றி எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்றீங்க. தாகமாக இருக்கா, இங்கே தண்ணி கிடைக்கிறது கஷ்டமே அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி அப்படி கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்க்குது. பட் எங்கேயுமே தண்ணி இல்லை. அது வந்து பார்த்துட்டு இங்கே தண்ணி இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. எனக்கு தண்ணியோட சக்தி இருந்தாலும் தண்ணி கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அந்த வானத்தை பார்த்து அப்படியே கேட்குறீங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மேக கூட்டங்களோட சக்தி கிடைக்கல. அதனால் வந்து நம்மளால் மழை பெய்ய வைக்கவும் முடியாது. தண்ணி இருந்தால் அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் பாலைவனத்தில் ரொம்ப அதில் பாலத்தில் இருக்குள்ள தண்ணிலாம், அதனால் அவங்களால யூஸ் பண்ண முடியல. நீங்கள் வந்து அப்படியே முள்ளமன்றியை பார்த்து அப்படியே பாவமாக பவுத் பண்ணுறீங்க. எனக்கு தண்ணி வேணும், எனக்கு மயக்கமாக வருது அப்படிங்கிற ஆக்டிங் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க முள்ளமன்றியா. இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு தலை எழுத்து அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்படியே கையை கட்டி நின்று பார்த்துட்ருக்கு. நீங்கள் ஆக்டிங்கை போட்டு அப்படியே படுத்துடுறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முள்ளமன்றியை விட்டு தான். அப்போ பார்த்தீங்கன்னா சரி ஒரு சவுண்டு, என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு. அதான் வந்து அந்த முள்ளமன்றி திரும்பி பார்த்துட்டு நீ என்ன இந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி அது கேட்குது. நான் சும்மா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அணில் குட்டி ஒன்று வந்திருக்குண்டா அது வந்து சொல்லுது. நீங்களா அடுத்து யாரா அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு அணில் வந்திருக்குடா. நீங்களா அதை பார்த்துட்டு என்ன அணில் எப்படி பேசுது அப்படின்றீங்க. முள்ளமன்றி பேசும்போது அணில் பேசக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அந்த அணில் கேட்குது. நீங்களா சரி நீ எதுக்கு வந்த, எனக்கு தண்ணி தாகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே தொண்டையெல்லாம் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் அணிலா அப்படியே முள்ளமன்றியை பார்த்து சிரிக்குது. முள்ளமன்றி அணிலும் ஏதோ அந்த செய்கையில் பேசுவாங்க, அந்த மாதிரி வந்து பேசிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு புரியல என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. அது ரெண்டையும் அது ரெண்டுமா ஒன்றும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அது வந்து சொல்லுது. நீங்களா சரி எனக்கு தண்ணி வேணும், இங்கே எங்கே தண்ணி கிடைக்கும், நீ அணில் தானே, நீ எப்படி பாலைவனத்தில் இருக்க அப்படின்றீங்க. நான் இங்கே வேணா இருப்பேன், உனக்கு இப்போ தண்ணி தானே வேணும் அப்படிங்குது. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் தலையாட்டுறீங்க. அதுவும் போயிட்டு அங்கே ஒரு மரம் மாதிரி இருக்கும்டா, அந்த கற்றாழை மரம் இருக்கும்ல, அதோட சென்ட்ரல் பகுதியிலேருந்து அப்படியே அந்த ஜெல்லெல்லாம் எடுத்து அப்படியே தண்ணியாக மாற்றி கொண்டு வருது. நீங்களா உனக்கு எப்படி தண்ணி கிடைச்சிது, இது கசக்குமா, அந்த கத்தாழை ஜெல்லுலேருந்து எடுத்த நீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும்
ஒன்றும் கசக்காது குடி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. நீங்களும் வாங்கி குடிக்கிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குது அந்த தண்ணி டேஸ்ட்டு. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன குடிக்க குடிக்க எனக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு ஒரு 2-3 டம்ளர் வாங்கி குடிச்சிருப்பீங்க. அங்கே இருந்த கத்தாழை எல்லாமே காலியாக இருக்கும். அந்த அணில்குட்டி தான் அப்படியே இடுப்பில் கை வச்சுட்டு, இங்கே பார், இதுக்கு மேலே நீ தண்ணி கேட்ட நான் பொல்லாதான் ஆகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓ, நீ அப்போ பையனா அப்படிங்கிற மாதிரி நீ அதை ஸ்டோக்கை போய்ட்டு டச் பண்ணுறீங்க. அதுவா, என் மேலே கையை வச்ச மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து மறைக்குது. நீங்களா ஐயோ க்யூட்டாக இருக்கு அப்படின்றீங்க. க்யூட்டாவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் விரலை அதோட ஸ்டொமக்கை போய்ட்டு அப்படியே டச் பண்ணியிருப்பீங்களா, உங்கள் விரலை பிடிச்சி அப்படியே கடிக்குது. நீங்களா ஐயோ கடிச்சிருச்சு முள்ளமன்றி அப்படிங்கிற மாதிரி முள்ளமன்றியை பார்க்குறீங்க. அதுவாக சிரிச்சிட்ருக்கு. நீங்களா எதுக்கு சிரிக்கிறா அப்படின்றீங்க. நீயும் அந்த அணில்குட்டியும் பண்ணுறதை பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வருது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. நீங்களா சரி, உங்கள் 2 பேரையும் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த அணில்குட்டியா அப்படியே உங்கள் மேலே ஏறிக்குது. நீங்களா எனக்கு அடிக்கிறதும் கடிச்சு என் மேலேயே ஏறியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ அந்த அணில்குட்டியா, நீங்கள் பார், என்னை தூக்கிட்டு போகலைன்னா உனக்கு தண்ணி கிடைக்காது, அப்புறம் நீ கேட்குறப்பல தண்ணி நான் தர முடியாதல்ல, நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. நீங்களா ஆமாம்ல, அது வேற ஒன்று இருக்கா, சரி வந்து தொலை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் அப்படி பறந்து போகிறீங்களா. இந்த பக்கம் முள்ளமன்றியாக ஒரு மாதிரி கமக்கமாக சிரிக்குது. சிரிச்சு அப்படியே வந்து அதுவும் பறந்து வருதுடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அணில்குட்டி தான் அவங்க ஷோல்டரில் உட்காந்துட்டு கம்மனெல்லாம் இல்லை, நீங்கள் போட்டிருக்க கம்மலை பிடிச்சி ஆட்டுறது, உங்கள் கழுத்தில் வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுது. நீங்களா இங்கே பாரு, ஏதாவது பண்ணிகிட்டே இருந்தே மிச்சிக்கவே உன்னை தூக்கி வீசிட்டு வந்துட்டு இருப்பேன், எனக்கு தண்ணியும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றீங்க. இதை நீ தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும், இப்போ சொல்லி டூ லேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா ஐயோ கடவுளே, இவங்ககிட்டலாம் நான் வந்து மாட்டிக்கிட்டேன், மனுஷங்க உலகம் எங்கடா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தேடிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அணில்குட்டியா, அப்போ உனக்கு பவர்ஸ் வேணாமா, மனுஷங்க இருந்தால் போதுமா அப்படின்றது. பவர்ஸ் வேணும், வேறு வழி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பல்ல கடிச்சு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, அந்த பக்கமாக போ அப்படிங்கிற மாதிரி அது வந்து கை காமிக்குதுலாம். நீங்கள் வந்து அந்த அணில்குட்டி கை காமிக்கிற பக்கமாக பறந்து போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முள்ளமன்றியா, என்ன செட்டில் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அணில்குட்டிகிட்ட வந்து கேட்குது. ஏதோ உங்கள் தயவால் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அணில்குட்டி வந்து அந்த முள்ளமண்டிகிட்ட பேசுகிறா. நீங்களா 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது அந்த அணில்குட்டியா, ஒன்றும் இல்லையே, எனக்கும் அவனுக்கும் 1008 இருக்கும், நீ எதுக்கு கேட்குறா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. கேட்கல, ஒன்றுமே கேட்கல, இப்போ எந்த சைடு போகிறோம், எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படின்றீங்க. சரி போகணும், இந்த பக்கம் தான் போனோம் அப்படிங்கிற மாதிரி அப்படி கை காமிக்குது. நீங்களா ஐயோ ஒரு அணில் குட்டிக்கிட்ட போய் என் மானம் போகுதே, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படி பல்ல கடிச்சு அப்படி பறந்து போயிட்டுருக்கீங்கடா. இந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மணல் குன்று அது வந்து உங்களுக்கு சென்ட்ரலில் வந்து நிற்கிது. நீங்களே வானத்தில் பறந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு சென்ட்ரலில் அந்த மணல் குன்று நிற்கிது. நீங்களா இவ்வளோ பெரிய மணல் குன்றா, எப்படி இது இங்கே வந்துச்சு அப்படின்றீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படிங்கிற மாதிரி அந்த அணில்குட்டி சொல்லுது. நீங்களா ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இதுக்குள்ளே தான் நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ இறங்கிக்கிறியா, இங்கே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. நானும் வரேன், உன்னை விட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை கழுத்தை வந்து அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிக்குதா. நீங்களா இது என்ன வித்தியாசமாக பண்ணுது, இப்போ தானே பார்த்துச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ அட்டாச் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அணில்குட்டி வந்து அப்படியே உங்களை கழுத்தை நல்லா ரேப் பண்ணி பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி வச்சு அந்த கழுத்தில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுது. நீங்களா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த அணில்குட்டி அப்படி தள்ளுறீங்க. நான் கீழே விழுந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா இங்கே பாரு, கழுத்து முத்தம் கொடுக்குற வெள்ளை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா ஐயோ எனக்கே உள்ளே போக பயமாக இருக்குது, இங்கேருந்து என்ன கிளம்ப போதோ தெரிலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே இந்த மலை கொண்டே பார்த்து மெதுவாக போயிட்டுருக்கீங்க. பின்னாடி இருந்து அந்த முள்ளமன்றி தான் மெதுவாக போயிட்டு இருந்து எந்த காலத்தில் போய் சேர்றது, போடி சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி உங்களை பிடிச்சி அப்படி தள்ளுது. நீங்கள் அந்த மலை கொண்டுக்குள்ளேயே போயிடுறீங்க. அது வந்து நீங்கள் அது மேலே விழுந்து அடுத்த செகண்டே அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மணல் வந்து அப்படி உள்ளே இழுக்குள்ளடா, அந்த மாதிரி இழுக்குது உங்களை. நீங்களா காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த அணில்குட்டி பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே டைட்டாக ஹக் பண்ண மாதிரி அப்படியே பிடிச்சிருக்கு, எங்கேயோ விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி அப்படியே ஹக் பண்ணி பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் அந்த முள்ளமன்றி வந்துச்சுலடா, அதுவும் பார்த்திங்கன்னா உங்களோட ஷோல்டரில் வந்து அப்படியே உட்காந்துக்குது. நீங்களா எங்கேயாவது குத்திடாது, உன்னோட முள்ளெல்லாம் விஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. நான்லாம் குத்த மாட்டேன், நீ அமைதியாரு, நம்ம சேஃபாக போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓ அப்படியா, சரி அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மணல் குன்றுக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கீங்க. அது உள்ளே போக போக என்ன ஆகுதுன்னா உங்கள் காலெலாம்
ஃப்ரீயாக இருக்குது. அந்த மணலுக்குள்ளே போகிற மாதிரியே இல்லை, ஏதோ வெற்று இடத்துல, அதாவது காலியான ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்கள் காலில் நல்லா ஆட்ட முடியுது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது, என்ன இருக்குது கீழே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மணலுக்குள்ளே போகிறீங்க பாருங்கள். கொஞ்சம் உள்ளே போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சுட முடியல. நீங்களா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இந்த முள்ளம்பன்றி அந்த அணில் குட்டியும் அப்படி தான் பண்ணுதுங்க. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு தொப்புன்னு ஒரு ரூம்குள்ளே விழுகுறீங்க. நீங்களா எங்கடா விழுந்தா, ஐயோ அப்பா மூச்சு கூட விட முடியல, காற்றே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த முள்ளம்பன்றிங்களை பார்த்து மறைக்குது. சரி சரி மறைக்காத, எனக்கு காசோட சக்தி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இது என்ன இடம், எங்கே போகணும் நான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. போ நேராக போ அப்படிங்கிற மாதிரி அந்த அணில்குட்டி வந்து சொல்லுது. நீயும் இங்கே தான் இருக்கியா, மணலோட மண்ணா போலியா நீ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அந்த அணில்குட்டி அவங்கள பார்த்து அப்படியே முறைக்குது. ஏன்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இங்கே பார், 2 பேருக்கும் வாய் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, 2 பேரும் எனக்கு போடி வாடின்னு பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி தாண்டி பேசுவோம் போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்களா ஐயோ இந்த முடியல என்னால், இந்த அணில்குட்டிகள்லாம் யாரா என்ன இப்படி பேசுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கோபமாக போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அணில் தான் உங்களை பார்த்துட்டு ரொம்ப தான் பண்ணுறா, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அது வந்து மைண்ட் வைஸு. நீங்களா அப்படியே போயிட்டுருக்கீங்க பாருங்கள். அந்த இடத்துல இருந்து ஒரு பாம்போட சத்தம் அப்படியே அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வரும்லடா, அந்த மாதிரி சத்தம் கேட்குது. நீங்களா அப்படியே கொஞ்சம் பயந்துடுறீங்க, ஜர்க் ஆகிடுது. ஏதாவது உள்ளே இருந்துச்சுன்னா வந்து வெளியே வந்து நம்மளை போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 ஸ்டெப்பு பேக் வைக்கிறீங்க. இந்த பக்கம் முள்ளம்பன்றியா எதுக்கு பின்னாடி போகிற, இப்போ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகுதுடா. நீங்களா அப்படியே போகிறீங்க. ஒரு ரூம் மாதிரி வருதுடா, வாசல் இருக்குல்ல, ரூமுக்கு வந்து வாசல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த வாசல் என்ட்ரன்ஸ் கிட்டே போகிறீங்க. அந்த முள்ளம்பன்றி பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டெப் பின்னாடி நின்றுச்சு. இந்த அணில்குட்டியும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டுட்டு அந்த முள்ளம்பன்றிக்கிட்ட அப்படியே குதிச்சு அப்படியே அந்த முள்ளம்பன்றியை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி நின்றுக்குது. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. திரும்பி எங்கே போனால் இங்கே, அதாவது நம்ம உடம்புலேருந்து ஒன்று விழுகுது அப்படின்னா நமக்கு தெரியாமல் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு அணில்குட்டி நம்மளை ஹக் பண்ணியே பிடிச்சிட்ருக்கு. அது வந்து நமக்கு உடம்பை விட்டு கீழே விழுகுது அப்படின்னு நமக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தெரிஞ்சிடுது உங்களுக்கு. நீங்களாம் திரும்பி பார்க்குறீங்க, அது 2 ஹக் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு. நீங்களா இல்லை வரல அப்படின்றீங்க. வரல, இதுக்குள்ளே நீ மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க 2ம். நீங்களா நான் மட்டுமா, பயமாக இருக்கே அப்படின்றீங்க. போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுதுங்க. போகிறேன் சும்மா போடிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூம்குள்ளே எட்டி பார்க்குறீங்க பாருங்கள். அங்கே ஒரு பெரிய அனகோண்டா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கு. நீங்களா ஆத்தி எத்தா பெருசு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம், இதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு 10க்கு 11 ரூம் தெரியும்லடா உங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ரூம் சரிங்களா. அந்த ரூம் சைஸுக்கு அது படுத்துட்ருக்கு. எப்படி சொல்கிறது, கிளாஸ் ரூம், உங்களோட கிளாஸ் ரூம் எவ்வளோ பெருசு இருக்கும், ஸ்கூல் காலேஜ்லாம் போனீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூம்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ரூம் சைஸுக்கு இருக்கும். அவ்வளோ பெருசுக்கு அப்படியே சுருண்டு படுத்துருக்கு. நல்லா தூங்கிட்டு இருக்கு அது பாட்டுக்கு, அது முழிச்சட்டில் இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்கு. நீங்களா ஐயோ எப்படா போவேன் நான், இதனால தான் அது 2 பின்னாடியே நின்றுச்சோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை எட்டி பார்க்குறீங்க. அந்த இடத்துல அதை காணும், 2யுமே காணும். நீங்களா எங்கே போனீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் வந்து நீங்கள் வெளியில் போக முடியாது, ஏன்னா அந்த சக்தி எடுத்துட்டு தான் போகணும். என்னடா பண்ணுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஆயுதத்தெல்லாம் வர வைக்கிறீங்களா, உங்களுக்கு தான் நெருப்போட சக்தி, அந்த காற்றோட சக்தி, அப்புறம் வந்து அந்த நீரோட சக்தியெல்லாம் வந்திருக்கும்ல, நீரை வந்து வர வைக்க முடியாது, ஏன்னா பாலைவனம். ஸோ உங்களால் இப்போ வந்து காற்றோட சக்தியும் நெருப்போட சக்தியும் மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அந்த நெருப்போட வெளிச்சத்தை கொண்டு அந்த ரூம்குள்ளே எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி பயந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க பாருங்கள். அந்த பாம்பு வந்து யாரும் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. ஏன்னா அந்த அசைவு இருக்குல்ல, உங்கள் ட்ரெஸ்ஸு அசைஞ்சால் கூட அந்த சத்தம் கேட்குது. அப்போ வந்து அந்த பாம்புக்கு தெரிஞ்சிருது. அந்த பாம்பா அப்படியே கண்ணை முழிச்சு அப்படியே கண்ணை மட்டும் ரொட்டேட் பண்ணி பார்க்குது, உடம்பெல்லாம் அசைக்கவே இல்லை, கண்ணை மட்டும் ரொட்டேட் பண்ணுது. என்ன அசையுது இங்கே அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்க்குது. நீங்களா அதோட உடம்பு மேலே ஏறிட்டு இருக்கீங்க இப்போ மேடம், பெரிய சாகச வீராங்கனை இல்லை நீங்கள், அதனால் அந்த உடம்பு மேலே அப்படியே ஏறி அப்படியே போகிறீங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் முள்ளம்பன்றி அப்படியே தலையில் அடித்து அந்த ரூமில் வந்து ஒரு குட்டி சந்து மாதிரி இருக்குடா. ஐயோ இவளுக்கு தான் பறக்கிற சக்தி எதுக்கு கொடுத்தேன், அதை வச்சுக்கிட்டே எதுக்கு இவ இப்போ அது மேலே ஏறி போகிறா அப்படிங்கிற மாதிரி அது வந்து அப்படியே தலையில் அடிச்சுட்டு இருக்குது. இந்த பக்கம் அணிலா உங்களை அந்த முள்ளம்பன்றியை பார்த்து அப்படியே சிரிக்குதுடா. முள்ளம்பன்றியா கம்முனிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுவும் அப்படியே அமைதி ஆகிடுதுடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அப்படியே அடித்து பிடிச்சி அப்படியே மேலே வந்து பார்க்குறீங்க பாருங்கள். இந்த பக்கம் அந்த அனகொண்டாவும் அப்படியே இந்த சைடு தான் நம்மளுக்கு உடம்பு ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அந்த சந்துக்குள்ளே இருந்து அதுவும் அப்படியே எட்டி பார்க்குது. உங்கள் ஃபேஸும் அந்த
அந்த அனகோண்டா ஃபேஸும் அப்படியே பக்கத்தில் இருக்குது. நீங்களா அம்மா முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பேக்கில் விழுந்துடுறீங்க. இந்த பக்கம் அணில் குட்டியா ஐயோ விழுந்துட்டா அப்படிங்குது. அவளுக்குலாம் ஒன்றும் அடிப்படாது, பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது அந்த முள்ளமன்றி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்களா ஐயோ அம்மா என் இடுப்பு போச்சு அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறீங்க. அந்த அனகோண்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்படியே பார்த்துட்டு அந்த நாக்கை துருத்துச்சு அப்படின்னா உங்கள் மேலே தான் துருத்தும். அதாவது அந்த நாக்கு வெளியில் விட்டு எடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா உங்கள் மேலே தான் படும். நீங்களா ஐயோ எத்தனை பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவா உங்களை வந்து அப்படியே ஸ்மெல் பண்ணுது. நீங்கள் வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களை ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் போயிடுது. என்ன போயிடுச்சு ஒன்றும் பண்ணாதோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து அந்த அனகோண்டா வந்து அந்த சுருண்டு படுத்துருக்குல்லடா அந்த இடத்துலேருந்து அப்படியே மேலே போகுது. என்ன அது இதுவும் மேலே போகுது ட்ராகன் ஆட்டையே அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது வந்து அப்படியே மேலே போயிட்டு அதோட தலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, ஒன்று தான் உங்ககிட்ட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. பட் அதுக்கு இருக்கிறதும் 3 தலை. நீங்களா சொத்தம் ஜோலி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் அந்த மேலே போச்சு பார்த்திங்கன்னா, அப்போ அந்த ரூம்குள்ளே சென்ட்ரு பாயிண்டில் அந்த மண் துகள்கள்லாம் அப்படியே தங்கமாக அப்படியே பறந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து பறந்துட்டுருக்கு. அதை சுற்றி பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோயிஷ் கலரில் ஒரு வெளிச்சம் வந்துட்டுருக்குடா. அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோயிஷ் கலரில் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டோனை போய்ட்டு நான் பிடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துட்டே இருக்கீங்க பாருங்கள். அந்த பாம்பு வந்து இப்போது உங்களுக்கு வந்து அப்படியே கிரீடோ மாதிரி அப்படியே உட்காருது. அவ்வளோ பெரிய அனகோண்டா பாம்பு உங்களுக்கு கிரீடோ சைஸ்க்கு அப்படியே வந்துட்டு உட்காருது. உங்களோட கிரீடம் மாதிரி இப்போது அந்த 3 தலை வந்து உங்களுக்கு மேலே தலைக்கு மேலே இருக்குது. நீங்களாம் என்ன பண்ணுது இது அப்படிங்கிற மாதிரி அவங்க தலையை பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாம்பு அப்படியே கிரீடம் மாதிரி இருக்கிறது. நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டு அந்த கல்லை வந்து ஈஸியாக எடுத்துடுறீங்க. எந்த ஒரு சண்டை இல்லை, ஒரு ஃபைட் இல்லை, ஒன்றுமே இல்லை. நீங்களாம் அப்பா இப்படி இருந்துட்டு நல்லா இருக்குமே, ஆனால் ஏன் இந்த பாம்பு என் தலைமையில் உட்காந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து அந்த பாம்பு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த துகள்களை நீங்கள் பிடிச்சிங்க பார்த்தீங்களா, அந்த துகள்கள் எப்படி கோல்டன் கலரில் மின்னுச்சு அந்த மாதிரி கோல்டன் கலர்லேயே அந்த பாம்பு மாறி அந்த பாம்போட 3 தலையும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த நாக்கை துருத்திட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிரீடோ மாதிரி அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது. உங்கள் தலையிலே ஃபிக்ஸ் ஆகிடுது. நீங்களா என்ன அது நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தொட்டால் அது உயிராக மாறுது, நீங்கள் தொடலை அப்படின்னா அது கிரீடமாகவே இருக்குது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அந்த முள்ளமன்றி தான் அப்பா நார்மல் ஆகிடுச்சு வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அணில்குட்டியை வந்து அப்படி கூட்டிகிட்டு போதுடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது ரெண்டும் உங்கள் முன்னாடி வந்துட்டு போகலாமா அப்படின்னுது. என்ன அவ்வளோதானா, இதில் இந்த சண்டையெல்லாம் இல்லையா அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போகிற பக்கம்லாம் சண்டையை எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா ஏண்டி அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஏன் இங்கே போகிற நீ நான் பொடி மாட்டின்னு மட்டும் சொல்லுவது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்றீங்க. ஏன் அப்படின்னுது. இல்லை ஒரு மனுஷன் சொன்னால் கூட பரவாயில்ல நான் ஏற்றுக்குவேன், ஒரு முள்ளமன்றியெல்லாம் என்ன போடி வாடி அதுவும் அந்த அணில்குட்டி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ தான் நோட் பண்ணுறீங்க அங்கே அணில்குட்டி இல்லை. நீங்களா எங்கே அணில்குட்டி அப்படின்றீங்க. உன் ட்ரெஸ்ஸு மேலே பாரு ஏற முடியாமல் ஏறிட்டு இருக்கான் அப்படிங்குது. எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களை சுற்றி பார்க்குறீங்க பாருங்கள். அது ஒரு ட்ரெஸ்ஸை பிடிச்சி தொங்கிட்டு இருந்திருக்கும். நீங்கள் சுத்தவும் அந்த ட்ரெஸ்ஸும் பறக்குது. அதுவும் பறந்துட்டு அடி பாவி நானே இப்போ எதுவும் ஏறி வந்திருப்பேன், ஏன் இப்படி என்ன பறக்க விடுற அப்படிங்கிற மாதிரி அது கத்துது. நீங்களாம் சாரி எனக்கு தெரியல, நீ இருந்தது தெரில சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த அணில்குட்டியை பிடிச்சி அப்படியே உங்கள் ஷோல்டரில் உட்கார வச்சு பல்லாமா அப்படின்றீங்க. பல்லாமே அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்லுது. சரி வாங்க அடுத்தது பார்க்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்படி நடந்து அந்த ரூமை விட்டு வெளியில் வர்றீங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மலை துகள்கள் இந்த ரூமாக மாறி இருக்கும்ல, அந்த ரூம் பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே மண்ணால் நிறையுது. நீங்களா ஐயோ போச்சு எல்லா இடம் மாதிரி இதுவும் மாறுது அப்படின்றீங்க. ஆமாம் மாறத்தான் செய்யும், நீ தான் மண் சக்தி போ மேலே அப்படிங்கிற மாதிரி அந்த முள்ளமன்றி சொல்லுது. நீயே நானும் தான் இன்னும் ட்ரெஸ்ஸை பிடிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே பிடிக்குது. நீங்களா சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த மண்ணோட சக்தியெல்லாம் தாண்டி மேலேயும் வந்துடுறீங்கடா. அந்த முள்ளமன்றியோடையும் அணிலோடையும் அப்படியே ஹைஃபைலாம் போட்டுக்கிறீங்க. அது ரெண்டோடையும் நீங்கள் நல்லா மர்ஜ் ஆகிட்டீங்க. அது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களா அது ரெண்டையும் பார்த்துட்டு என் லைஃப் எப்படியோ போகுன்னு நினச்சேன், ஆனால் எப்படியோ போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் யாரோட லைஃப்பும் யாரோட கையிலையும் இல்லை, அது எப்படி போகுமோ அப்படி தான் போகும். நம்ம பிடிச்சி நிறுத்தவும் முடியாது, மாற்றி கொண்டு போகவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த அணில்குட்டி வந்து சொல்லுது. நீங்களா நீ தத்துவம்லாம் சொல்லுவியா அப்படின்றீங்க. சொல்லுவேன்
சொல்லுவேன், வா போவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கூட்டிகிட்டு போகுதுடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சுகா வந்து அந்த பொண்ணோட ஃபைட் பண்ணிட்டு இருந்தார்ல, அதை பார்த்துட்டு வந்துடலாம்டா. நம்ம சுகா தான் அவளோட அந்த பூமியை வந்து அப்படியே லைட்டாக ஷேக் பண்ணுறாரு பாருங்க. அவளால் சுத்தமாக முடியல. அவளோட அந்த காற்றோட சக்தி வந்து அப்படியே வேகம் குறைய ஆரம்பிக்குது. அவளோட அந்த மண் துகள்கள்லாம் இருந்துச்சுலடா பிடிச்சி வச்சுருந்தால, அது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே அப்படியே உதிரிடுது. அந்த நிலத்தோட நிலமாக மாறிடுதுன்னா மாறிட்டு அப்படியே அவளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெறும் காற்றோட சக்தி தான் இருக்குது. அவள் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா சுகா விட்டு அந்த சைடு போயிடணும் அப்படின்ட்டு. பட் சுகா வந்து விடுற மாதிரியே இல்லை. அவர் வந்து ஒரு ஸ்டேபிளாக நின்னா மட்டும்தான் அந்த சுழல் காற்று சுழல முடியும். அவர் ஸ்டேபிள் இல்லை அப்படின்னா அவர் எப்படி சுழலுவா? அந்த மாதிரி ஆகிட்டா. அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தடுமாறி அப்படியே கீழே விழுகிறா. அந்த நிலத்தில் அப்படியே விழுந்து எந்திரிச்சு நிற்கிறா பாருங்க. சுகாவா ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தேல வந்துட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரொம்ப பண்ணாத சுகா, எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறானா. அப்போ சுகாவா அந்த காலம் வர்றப்போ பார்த்துக்கலாம், இப்போ ஒன்றும் தேவையில்லை, மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு என் முனிவரோட சக்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ரொம்பவே கோவம் வந்துருச்சுடா. ஏன்னா அவளை வந்து ரொம்பவே டீஸ் பண்ணிட்டாங்க பாய்ஸு. ஏன்னா வெளியிலே பார்த்திங்கன்னா ஃபைட்லாம் நிறையா போச்சு. உள்ளேயும் அப்படியே இந்த கிளாஸை உடச்சி அப்புறம் அவ்வளோ கோவமாக வந்தா. இப்போவும் பார்த்திங்கன்னா அப்படியே அதே கோவத்தோடு தான் அந்த கிளாஸ் உடச்சா பார்த்திங்களா, அதே கோவத்தோடு தான் நின்றுட்டுருக்கா. அப்படியே வந்து சுகாட்ட பேசிகிட்ருக்காடா. இந்த பக்கம் சுகாவா, இங்கே பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வச்சேன் ராஜ்யத்துக்குள்ளே, அவ்வளோதான், காலை வெட்டிடுவேன் அப்படிங்கிறாரு. நீ காலைத்தானே வெட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இந்த பக்கம் சுகாவா, என்ன இவ்வளோ தைரியமாக சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்னப்பா புரியலையா, நான் என்ன சொல்கிறேன்னு புரியல உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குதுடா. அப்போ அந்த சுகாவுக்கு ஐஸ் எல்லாம் வியடாகுது. என்னடி உன்னோட உயிரை எடுத்து பத்திரமா எங்கேயாவது வச்சுருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், அடி பாவி, ஆரம்மாயா அங்கிட்டிருந்து பழகின இப்படி ஏமாத்திட்டேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா வந்து சொல்கிறாரு. எங்கே நல்லதுக்கு தானே பழகினேன், அதானே நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி சொன்னால் எப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பொண்ணு வந்து கோச்சிக்கிறா. இந்த பக்கம் சுகாக்கெலாம் அவ்வளோ கோவம் வருதுடா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறார். இந்த பொண்ணா, எங்கே போகிற, முனிவரோட சாம்பல் எடுக்கவா, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்கேன். அந்த சிப்பாய்ங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தாக்க வரவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அமைதியாக நிற்கிறாங்க. சரி, நம்ம சுகாராஜா வந்து போகிறாருல்ல, அவரும் வந்து பார்த்துப்பார், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஏதாவது பிரச்சனைனா மட்டும் அவளை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் ரெடியாக நிற்கிறாங்க. அது என்ன சொல்லுவாங்க, கையில் வந்து ஒரு கம்பு வச்சுருப்பாங்கடா, எஜ்ஜில் கூட அந்த கத்தி இருக்கும், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரில, அதை வச்சுருக்காங்கடா. சரியா, அதை வச்சு அப்படியே அந்த பொண்ணை அப்படியே எய்ம் பண்ணிவிட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே தான் வராங்க. இந்த பக்கம் அந்த சுகா தான் அந்த ரூம்குள்ளே வந்துடுறாருடா. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அந்த அரண்மனைக்குள்ளே வந்தால, அது சுகா எங்கே போனார்னு கூட தெரில. அந்த ரூம் இருக்கிறதே வந்து அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரில. இந்த பக்கம் சுகாவா உள்ளே போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. அந்த பொண்ணு தேடுறா, எங்கே போனா சுகா அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கா. சுகா சுகா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. இது சுகாவுக்கே கேட்குது, பாய்ஸுக்கும் கேட்குதுடா. பாய்ஸ் எல்லோரும் என்னடா அவள் கத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தெரிலடா, கத்துறா, நான் இந்த ரூம் இருக்கிறது அவள் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து கேட்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகாவோட வாய்ஸ் கேட்குது அந்த பொண்ணுக்கு. எங்கே இருக்கா சுகா, எதுக்கு இப்படி நான் ஒளிஞ்சு பிடிச்சி விளையாடிட்டுருக்க, எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன்னா நான் வந்து அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டியோ அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்போது சுகாவா, இன்னும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்னால் முடிஞ்சால் அதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அப்படியே உட்காந்து தவம் பண்ணுறாடா. அவரோட சக்தி மூலிமா அந்த சாம்பல் எங்கே இருந்தாலும் பறந்து அவகிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் தவம் பண்ணுறா. அவள் வந்து அப்படியே கண்ணை மூடி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஜாடியும் பார்த்திங்கன்னா அப்படியே பறக்க ஆரம்பிக்குது. அதனால் பறக்க முடியல, அப்படியே கீழே விழுந்து அப்படியே பறக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அந்த கிராக் விழுந்தது அந்த ஜாடியில். அதை வந்து பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்கடா, எப்படி கிராக் விழுந்துச்சு, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா வெயிட் தாங்க முடியாமல் கீழே விழுந்தால் எப்படி விழுகும், அந்த மாதிரி விழுந்திருக்கு. அதை வந்து நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாருடா. ஜிமின் பார்த்துட்டு, ஆமாம் இவ்வளோ கிராக் விழுந்திருக்கு, ஏன் இது உடையில அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. ஏன்னா அந்த நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாருடா. என்ன ஆயிருக்கும்னா, நீங்கள் உங்கள் ரிங்கை வந்து கழட்டி போட்டிருப்பீங்கள, அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா அந்த ஜாடிக்கு உள்ளே ஒரு சீல் ஆனால் எப்படி இருக்கும், அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து உள்ளே வந்து அப்படி ஷீலால் சீல் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி ஆயிருக்கு. சரியா, அந்த மாதிரி ஆனதை நம்ம ஜிமின் பார்த்துட்டு, அட ஆமாம் இது இவ பண்ணியிருக்கால அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து அப்படியே சொல்கிறாரு. அப்போது சுகா தான் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு, இந்த ஜாடி வெளியே போகிற
போகிறதுக்கு வாய்ப்பில்லை, மறுபடியும் கொண்டு போய் அங்கேயே வை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. மறுபடியும் அதே இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்கடா. மறுபடியும் அது கீழே விழுகுது. பட் இந்த தடவை வந்து அதை சொன்னால் சுத்தமாக பறக்கவே முடியல. ஏன்னா அந்த ஜாடி பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாகவே ஸ்டீலாக இருக்குது, மேலே மட்டும்தான் அந்த பீங்கான் இருக்குது. கீழே விழுந்து அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அதுப்போ வந்து பாய்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு, இது உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாடியை பார்த்து கேட்குறாங்க. அந்த ஜாடி அப்படியே படுத்த மாதிரியே கிடக்குதுடா, கீழே கிடக்குது. அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அந்த ஜாடி வந்த பாடு இல்லை. அவளாம் இங்கே இல்லையோ, இந்த நாட்டை விட்டு வெளியில் எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருக்கானுங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாளா. இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அந்த இடத்த விட்டு அப்படியே காலி பண்ணுறா. அந்த ஒவ்வொரு வீடும், அந்த நாட்டில் இருக்க ஒவ்வொரு வீடாக போயிட்டு தேடுறா. பட் அவளுக்கு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப வெக்ஸாகி இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் டல்லாக அவள் வந்து அந்த பிளேஸை விட்டு அப்படியே வெளியில் போகிறானா. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டான். அந்த ராஜ்யத்தெல்லாம் விட்டு அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அவள் உடைச்சாலடா. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தானாகவே சீல் ஆகுது. அவள் அப்போ அதை பார்த்துட்டு, என்னால் இந்த இடத்த உடைக்க முடியும், ஆனால் உள்ளே போய் என்னால் எதையும் தேட முடியலையே அப்படிங்கிற மாதிரி வருத்தப்படுறா. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு போனது வேஸ்ட் ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் வருத்தப்பட்டு வந்துட்டுருக்காடா. அவள் அந்த ராஜ்யத்துக்கு, அவளோட ராஜ்யத்துக்கு வரக்காக வந்துட்டுருக்கா. அப்போ அந்த வழியில் அந்த மண்ணோட அந்த பொண்ணு இருக்காளடா, அந்த சக்தி கொண்ட பொண்ணு, அவள் வந்து அப்படியே பிளட் வாமிட்டாக எடுத்து அப்படியே மயக்கம் போட்டு கிடக்கிறா. அந்த இயற்கை பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு எவ்வளவோ மெடிசன் வந்து கொடுக்குறாடா. பட் அவள் வந்து மயக்கம் போட்டிருக்கனால அவள் தொண்டைக்குள்ள வந்து இறங்கவே மாட்டேங்குது. அவளுக்கு ஏதோ அடிபட்டிருக்க மாதிரியே இருக்குடா. அப்போ வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு, என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. தெரில, ரொம்ப பிளட் வாமிட் எடுத்து விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்கிறா. இந்த பொண்ணுக்கா ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிற, பிளட் வாமிட் எடுத்தாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவள் வந்து அந்த பொண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு அவங்க அரண்மனைக்கு அவசரமாக போயிட்டுருக்காங்கடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே தூங்கிட்டு தான் இருக்கீங்க. ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி 2 நாள் போடாததுக்கும் சாரி. 1 ஷாட் வந்தனால என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியலடா, சாரி. ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு பாய், தேங்க்யூ.